ஒன்றுபட்ட செய்கை வென்றிடும் இந்த உலகை. திருக்குறள் இருந்து ஆரம்பிக்கிறேன். ஒற்றுமையின் பலம் என கொடுத்த தலைப்பு. ஒற்றுமை என்பது மனிதர்களை அனைவரையும் இணைக்கும் ஒரு மாபெரும் சக்தி. அனைவரும் ஒற்றுமையா இருந்தால் எதை வேணாலும் நம்ம சாதிக்கலாம். ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு. இதுக்கு ஒரு சின்ன கதையை சொல்லலாம். நம்ம எல்லாரும் சின்ன பிள்ளைங்கெல்லாம் 1வது பாடத்தில் படிச்சிருக்கோம். ஒரு சிங்கம் பார்த்தீங்கன்னாக்கா 4 மாட்டை விரட்டும். அந்த 4 மாடும் இணைந்து பார்த்தீங்கன்னா சிங்கத்தை ஓட வைக்கணும். ஆனால் சிங்கம் சூழ்ச்சி பண்ணி அந்த 4 மாட்டையும் பிரித்து தனித்தனியே அனுப்பி ஒன்று அடித்து கொள்ளும். இதை தான் ஒன்றுபட்டால் உண்டு வாழ்க்கைன்னு நம்ம முன்னோர்கள் சொல்லியிருக்கலாம். ஒற்றுமைங்கிறது முக்கியம். முதல்ல குடும்பத்தில் ஒற்றுமையாக இருந்தால்தான் குடும்பம் மகிழ்ச்சியாக இருக்கும். மாணவர்கள் ஒற்றுமையாக இருந்தால் தான் பல வெற்றிகளை அடையலாம். ஒரு விளையாட்டுன்னு வச்சுக்கோங்க. ஒரு விளையாட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு 10 பேர் இருப்பாங்க. அந்த 10 பேரும் ஒற்றுமையாக இருந்தால் தான் ஜெயிக்கலாம். நீங்கள் பாட்டு ஒவ்வொரு பக்கமும் மாறி இருந்தோம்னாக்கா வெற்றி அடைய முடியாது. ஒற்றுமை மட்டுமே ஜெயிக்கும். ஒற்றுமைக்கு ஒரு பெரிய உதாரணமே கொடுக்கலாம், நிறையா கொடுக்கலாம். காகம் இருக்கு. காகம் பார்த்தீங்கன்னாக்கா ஒற்றுமையாக தான் வரும். அது தனியாக இருக்காது. இன்பமாக இருந்தாலும் துன்பமாக இருந்தாலும் ஒற்றுமையோடு இருக்கணும். இப்படி எறும்பு தேனை அப்படின்னு பல விஷயங்கள் சொல்லலாம். பெல் அழுத்திட்டாங்க. இருந்தாலும் இன்னொரு கருத்தை சொல்கிறேன். ஜேசிஐ, இந்த ஜேசியை இவ்வளோ பெரிய வெற்றி பெற்றிருக்குனாக்கா அனைவரோட ஒற்றுமை தான் அதற்கு காரணம். தனி மனிதனால பல குழுக்களின் ஒற்றுமையே ஜேசிஐ வெற்றுமை. வாய்ப்பளித்ததுக்கு நன்றி. நன்றி.